ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் கார்ட் வைப்ஸ் சேனல். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் ஸ்டாலில் போய் நல்ல செம்மறி ஆட்டு குடல் தாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை வச்சு இன்றைக்கி நல்ல சுவையான நெய் சோறும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அது கூடவே நல்ல ஸ்பைசியான குடல் குழம்பும் தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெய் சோறுக்கு நான் 1/2 கிலோ அரிசி எடுத்து அதை ஊற வச்சுருக்கேன். இதுக்கு 3 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, சின்னதாக 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பாத்திரம் சூடானதும் அதில் நல்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் சாதங்கிறதுனால நீங்கள் நெய் தாராளமாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் தாளிக்க தேவையான பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ எல்லாம் போட்டிருக்கேன். அது லைட்டாக வதங்கட்டும். லைட்டாக வதங்கி வாசம் வந்தோடனே கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டு லைட்டாக வதக்குங்க. இதை மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கும். அப்படி ஆனதும் லைட்டாக கிண்டி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி, புதினாவை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சேர்த்தாலே போதுமானது, நிறைய சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு நிமிஷம் வேகட்டும். இப்போ இது கூட 3 ஸ்பூன் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினோடனே அது கூட ஒரு 3 மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். அது ஒரு நிமிஷம் வேகட்டும். அது வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து ரொம்ப வேக விடக்கூடாது, லைட்டாக வதக்குங்க. தக்காளி ரொம்ப வேகக்கூடாது, லைட்டாக தான் வதங்கணும். இப்போ நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணி இதில் ஊற்றணும். நான் சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிறதுனால 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு தண்ணி நல்லா சூடாகட்டும். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி கொதிச்சிருக்கும். நமக்கு தேவையான அளவு உப்பை செக் பண்ணிவிட்டு தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசி அதில் போடணும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் சூடானதும் நம்ம மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி லைட்டாக கிளறி விடுங்க.
தண்ணி கம்மியாக இருந்தால் அதில் அடி பிடிச்சிரும். அதனால் அப்பப்போ ஓப்பன் பண்ணி லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி பாருங்கள், இந்த பதத்துக்கு தான் வெந்துக்கணும், ஃபுல்லாக வேகக்கூடாது. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம திருப்பி மூடி வச்சிடலாம். மினிட்ஸ் கழிச்சு, இப்போ 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணிலாம் லைட்டாக தான் இருக்கும். அந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தம் போட்டு வச்சிடலாம். அடுத்து குடல் குழம்புக்கு குடலை லைட்டாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 மிளகாயும் மல்லி புதினாவும் வச்சுருக்கேன். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டு குக்கர் சூடானதும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் அதில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்க்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம மல்லி புதினாவை சேர்த்துக்கலாம். மல்லி புதினா சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விடுங்க. இது ஒரு 1 நிமிஷம் வேகட்டும். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 மிளகாயும் சேர்த்துக்கலாம். அதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான 3 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க குடலை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 முறி தேங்காய் எடுத்துட்டு அது கூடவே ஒரு 5-6 முந்திரி, ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், மூணு டேபிள் ஸ்பூன் மல்லி பவுடர், ஃபைனலாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து
நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச இந்த பேஸ்ட்டை வெந்துட்டு இருக்கிற அந்த குடல் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே நல்லா ஜாரை அலசி ஊற்றிட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5-6 விசில் வச்சு வேக விடலாம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குடல் குழம்பு நல்ல கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி அப்படின்னு எது கூடனாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.